ரோபோட்டிக்ஸுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குப்பா. நாங்க வந்து எங்களுடைய தொழில்ல நாங்க ரோபோட்ட கூட பயன்படுத்துவோமான்னு போன எபிசோட்ல நீங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தீங்க. அத வந்து மீண்டும் அதே தான் நான் சரி எப் இது இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு ஆளை வேலை செய்யும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு பதிவு செஞ்சேனா, என்கிட்ட இருந்த வேலையாட்கள தானே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னு செஞ்சேனா, நம்ம தமிழ் மக்களே முடித்திருத்த தொழில செஞ்சுன்னு இருந்தவங்க இல்லாதபோது, யார் விரும்பி முடித்திருத்துற தொழிலுக்கு அனுப்ப போறாங்க? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் திரைக்கடல் ஊடையும் திரவியம் திரு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவர், ஹானரரி முனைவர் மரியாதைக்குரிய திரு கணேஷ்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த ராபிடோ மற்றும் சில இந்த பயணம் செஞ்சு ஒரு பொருள் இன்னொருத்தர் பொருள் போய் குடுக்குறாங்க இல்லையா? அதை இப்ப ரீசென்ட்டா பேன் பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்க? ஆமா, கேள்விப்படுறது என்ன நல்ல வந்து டிவி மூலமாவும், பேப்பர் மூலமாவும் தெரியப்படுத்துறாங்க. ஆனால், இன்னும் அத வந்து அந்த பேன் நடைமுறைக்கு வர அளவுக்கு அரசாங்கத்தால செய்ய முடியலையா? என்ன இல்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலக்ஷன் ஆ. இதுல வந்து தீவிரமா போகும்படியான கட்டாயத்தினால இப்போதைக்கு அவங்களால செய்யவே முடியாதா? ம். அப்படின்னு எனக்கு புரியல இன்னும். வந்து ஏனால் எல்லாம் நடக்கிறபடி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பேன் பண்ணதுக்கு ம எங்களுக்கு சாதகமா ஓரளவு இருந்தாலும், முக்கியமான காரணம் வந்து தவறான விஷயங்கள் அது மூலமா நடக்கத் தொடங்கிடுச்சு. ஓகே. வீட்லேருந்து அவங்களுக்கு ஈவினிங் கேளிக்கைகளுக்கு தேவையான பொருட்கள வாங்குறதுக்கு கூட அந்த பசங்களுடைய பர்சனல் நம்பர வாங்கி வச்சுக்கிட்டு சொல்லு, அவனுக்கு அந்த ஆப் மூலமா போயிட்டு வரத விட, கிடைக்கிறத விட அதிகமா ஓகே. ஏன்னா ஈவினிங் கிடைக்குது. ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வேணாலும் துட்ட தூக்கி எறிவாங்க இல்லையா? ஓகே. அது மாரி வந்து போதைக்குரிய பொருட்கள் எல்லாம் சில பேரு எவனுக்கு குயிக் மனி ஓகே. வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ, எவன் பேராசைக்கு உட்பட்டிருக்கானோ, இல்ல எவனுக்கு ரொம்ப அதிகமான கஷ்டத்துலேருந்து ம். சீக்கிரம் மீண்டு வெளில வரும்னு வரணும்னு நினைக்கிறானோ? நினைக்கிறானோ, அந்த மாரியான ஆட்கள வந்து இதுல அவங்க நெறையா வந்துட்டாங்க. அதனால ஓ! அ இந்த டிபார்ட்மெண்ட்னாலேயே இன்டெலிஜென்ஸாலேயே அத கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. ம். நான் கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு டைம் எடுக்குது. இல்ல ஏன் இது இவ்வளோ லேட்டா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்களே சொல்ட்டீங்க, இது பேரளவு தான் தம்பி இருக்கு. முழுசா அப்ளிகபிள் இப்போ தானே ஆகலன்றீங்க. அறிமுகப்படுத்தியே இப்போ 4 நாள் தான் ம், இருக்கும். ம், வந்து ம். அதனால உடனடியா செய்யற திட்டத்தோட அவங்க அறிமுகப்படுத்தல. இல்ல ஒரு அரசாங்கத்தால ஒரு இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர டெவாஸ்டேட் பண்ண முடியலையா? அழிக்க முடியலையா? என்ன கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் சொல்றீங்க? எது இந்த கார்ப்பரேட்? ரேபிடோ இவங்கலாம் சரிங்க. வந்து தயவு பண்ணி இந்த கார்ப்பரேட் அதாவது நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ம் அ என்ன போதை மருந்து வியாபாரி வியாபாரி ம். பிடிபட்டான்னு போடுவாங்க. போதை மருந்து வியாபாரமா? வியாபாரிங்கிற வார்த்தைய பயன்படுத்தாங்க. ஓகே. அதனால சொன்னேன். ம், 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 ம். என்ன அது வந்து நம்ம வியாபாரிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகே. அந்த தனியார் நிறுவனத்த எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்கிறேன் நானு. அருள்வர்மன் ம். இதில முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கமே தடை ரேப்பிடோ அதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னாக்க, ரேப்பிடோவே இனிமே இயங்காது அப்படிங்கிறது யாரும் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ம். பொதுமக்களும் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. நம்மளும் அர்த்தம் பண்ணக்கூடாது. பண்ணிக்கக்கூடாது. அவங்க தடை பண்ணியிருக்கிறது டெலிவரி பர்ப்பஸ் அதாவது பொருட்கள் பார்சல். பார்ஸ் ஆ கரெக்ட். மக்களுடைய வந்து டிராப் பண்றது அந்த எதுக்கு அது வந்தாங்களோ, அத ஒண்டி அவங்க செய்யணும். ம். என்ன அத தாண்டி அவங்க செய்யக்கூடாது. ஓகே. பார்சல் சர்வீஸு. ஈவினிங் சொன்னேன் பாருங்க. இல்ல அந்த அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாருக்கு? மு அந்த மாரி பார்சல் பண்றதுல தப்பான விஷயங்கள் பண்ணாங்கன்னா, பெரிய ஆமாம். பாதிப்பு சமூகத்துக்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆமாம். சமூகமே இன்னைக்கு நெறைய அ தரம் குறைந்தவர்கள் இருக்காங்க. நெறைய பணம் இருக்கு. எந்த வழியில வந்து செலவு பண்ணுறது அப்டின்னா, அவனுக்கு கெட்ட வழியில செலவு பண்ற கூட்டமா ஆனபோது, வேற வழியே இல்ல. அவங்களுக்கு இவங்க எல்லாமும் ஜாயின் ஆறாங்க. ம். ஒரு கூட்டம். அத வந்து கண்ட்ரோல் பண்ற நோக்கத்தோட தான் இத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. என்ன ஆ எலக்ஷன் வரத்துக்குள்ள.
நல்லபடியா கண்ட்ரோல் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அவசியம் ஆகணும். வந்து கண்டிப்பா தவறான செயல்பாடுகளுக்கு எந்த ஆப்பும் பயன்படும். இதுல எனக்கு சந்தேகம் என்னன்னா, நன்மைக்கு பயன்படுத்துறவன் நெறைய பேர் இருப்பான். ஒரு கத்திய வந்து வெங்காயம் வெட்டவும் பயன்படுத்தலாம், விரல வெட்டவும் பயன்படுத்தலாம். இப்ப நன்மைக்கு பயன்படுத்துறவன் நெறைய பேர் இருப்பான். இன்னைக்கு டிஜிட்டல் யுகமா மாறிப்போச்சு அப்படின்னும்போது, அது ஒரு எதிர்ப்ப சம்பாதிக்காதா? மக்கள் மத்தியில நீங்க நினைக்கிறீங்களா? சரி, எத நீங்க சொன்னாலும் இது போன்ற ஒரு வாதம் வரதான் செய்யும். ஆமா. ந அ இப்ப கூரியர் சர்வீஸ் இருக்கு. கூரியர் சர்வீஸு வந்து போஸ்டல் சர்வீஸையே அழிச்சிருச்சு. அழிச்சிச்சுன்னாக்க, அ டாமினேட் பண்ணி மேல தரமான போயிருச்சு. செயல்பாடு மூலமா, ம். ஸ்பீட் சர்வீஸு எல்லாத்து மூலமா தான் அ அது வந்து போயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா அது கவர்ன்மெண்ட் சர்வீஸ். கவர்ன்மெண்ட் சர்வீஸ் வந்து கூரியர் சர்வீஸ் ஈக்குவலா வருமா? கஷ்டம். ஆனா மாறத் தொடங்கிட்டாங்க. ம். அதனால கூரியர்லயும் பல தவறுகள் நடந்துச்சு. ஒரு 1 1/2 வருஷம் முன்னாடிலாம் கூட பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஆட்கள்லாம் மாட்டுனாங்களே சார். தேங்கால ம். வந்து வேற பொருள்கள வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. தேங்காய் துருவல்ல ம். அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்கேனிங் அப்படிங்கிறத உடைய டெக்னாலஜி வந்துருச்சு. எஸ். ஸ்கேன் பண்ணலாம். உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியணும். ஆ நல்லா தெரியும். செல்ஃப் டிக்ளரேஷன் வந்திருக்கு. இப்போ ம். கூரியர் ஆஃபீஸ்லலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தான் பொருள் சிலத ஓகே. அனுப்புறாங்க. இல்லன்னா அனுப்புறது ஆமா. இல்ல. அதுபோல இவங்களுக்கும் வந்து கட்டுப்பாடுகள், சமூக கட்டுப்பாடுகள். பாதுகாப்புக்குரிய கட்டுப்பாடுகள இந்த நிறுவனங்களுக்கு ரேபிடோ, ஓலா எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்கன்னாக்க, கண்டிப்பா இந்த பார்சல் டெலிவரீஸையும் அவங்க மேற்கொள்ளலாம். ம். அதனால ஒண்ணும் தப்பு ஒரு இல்ல. சேஃப்டி சார், பிரிகாஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லன்றீங்க. இந்தியா ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ம். அதனால இங்க இனிமேல் வேலை வாய்ப்பு இழப்பு அது வந்து பேச்சுக்கே இடம் இல்லன்றீங்க. பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன மிஞ்சி போனா என்ன ஆகும்னா, ₹1,00,000 சம்பாதிச்சவன் 80,000 சம்பாதிப்பான். ம். இப்படி ஆகுமே ஒழிய, வந்து நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்ற ஆட்கள எல்லாம் வந்து, அவனுக்கு இயற்கையாவே பிச்சை எடுக்கிறதுக்கே ம ம நீங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறதுல பல பேரு இன்னைக்கு பிச்சையே எடுக்க தேவையில்ல. தான தர்மங்கள் அவ்வளோ செய்றாங்க. ஏ டூ பின்னு ஒரு ஆமா. ரெஸ்டாரண்ட் நிறுவனம் இருக்குல்ல. ஆமா. அவங்க சில ரெஸ்டாரண்ட்ல வந்து பணம் இல்லாதவங்க ஃப்ரீயா வந்து சாப்பிட்டு போலாம். வச்சிருக்காங்க. ஓ! புதிய நியூஸ் சார் இது. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள்லயும் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒண்ணு ஆமா, ஆமா, ஆமா. என்னது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி 2% ஒதுக்கி தான் ஆகணும் அவங்களுடைய லாபத்துல. ம். இதுக்கு தான் பயன்படுத்தணும். சந்தோஷமா பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு ரொம்ப பழைய ஆட்கள கேட்டு பாருங்க. டிவிஎஸ் அதுலலாம் ஒர்க் பண்ணினவங்களுக்கு மதிய உணவு அங்க 5 பைசா டோக்கன். 5 பைசாக்கு சாப்பாடு கிடைக்கும். வெளியில ரூ. 10 குடுத்தா தான் கிடைக்கும். டீ டோக்கன் அப்படின்னா 10 பைசா டீ ஆமா, டோக்கன். ஆமா, ஆமா. அப்படி இல்ல உங்களுக்கு இருந்தது. அதனால இன்னைக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அத மீறி பிச்சை எடுக்கிறதுனா, அந்த பிச்சை எடுக்கவும் ஒரு தொழிலாக்கிட்டாங்க. ம். சார் ரொம்ப தெளிவா அத பத்தி பேசுனீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா, அதுக்காக தான் நம்ம போன வாட்டி நம்ம பேசுன தொடர்ச்சி நான் உங்கள்ட்ட கேட்கணுங்கிறது தான் இந்த எபிசோடு. ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ரொம்ப வளர்ச்சிய நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குப்பா. நாங்க வந்து எங்களுடைய தொழில்ல நாங்க ரோபோட்ட கூட பயன்படுத்துவோமான்னு போன எபிசோட்ல நீங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தீங்க. அத வந்து மீண்டும் அதே தான் நான் ஆமா. சொல்ல நான் விரும்புறேன். நெறைய நேயர்கள் கூட என்ன சார் வந்து ந ரொம்ப அ எந்திரன் படம்லாம் பார்த்து ரொம்ப ஏதாவது ஆயிட்டாரா? எதனால திடீர்னு இந்த அதெல்லாம் மாரிலாம் அதெல்லாம் பேசுறாருலாம் சொன்னாங்க. எக்ஸாகரேட் பண்றாரா சார்ன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் உண்மையிலேயே இல்ல. சொல்லுங்க. இந்த இந்த ரோபோட் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்ய வேண்டிய வேலைய ரோபோட் செஞ்சுற போது. அப்ப நீங்க என்ன ரிப்ளேஸ் தானே பண்றீங்க. கம்ப்யூட்டர் வந்தாலே வேலை போயிடும்னு எதிர்த்த நாடுல இது நாடும் ம். ஒண்ணு தானே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் தொங்குது இல்ல அங்கங்க ஃப்ரீயா ஒவ்வொரு இடத்துலயும். கம்ப்யூட்டர் இல்லாம மெயில் உருவாயிருச்சு. நான் சொல்றது இமெயிலு. ஏர்போர்ட் போனாலும் மெயில் செக் பண்றதுக்கு வைஃபை ஃபெசிலிட்டி வந்துருக்குல்ல. அதனால முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். இது வரதுனால இது வேலை போய்டும். அது வேலை போயிடும்னா மாற்று வேலை வரும். இல்ல எப்படி இத பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. எத எப்படி பண்ணுவீங்க? ரோபோட்ஸ சரி, எப் இது இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு ஆளை வேலை செய்யும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு பதிவு செஞ்சேனா, என்கிட்ட இருந்த வேலையாட்கள தானே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னு பதிவு செஞ்சேனா, அப்ப நான் முதல்ல வாழணுமா வேண்டாமா? கட்டாயம் வாழணும். நான் வணிகத்தில இருக்கணும். நான் வாழணும்ல. இந்த சமுதாயத்துக்கு தான் நான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் சுய வருமானத்துக்கோசரமும் நான் இந்த சமுதாய அ நலனுக்கோசரமும் தானே ஆமா. இயங்கிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ ஒண்ணு ஜெப்டோக்கெல்லாம் ஓடினவங்க இங்க வரணும். அதுக்கு உடைய தகுதி உள்ள பணத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா கம்பெனிகள். ம். அவங்களுக்கு அவங்கெல்லாம் குடுத்தாக்க அவங்க வருவாங்க. இதெல்லாம் வந்து ஏக்தம் நடக்கிற வெட்டு ஒண்ணு, துண்டு ஒண்ணுன்னு இன்னைக்கு ஒரு ஐடியா குடுத்தா நாளைக்கே ஐடியா. ந எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு கிடையாது. அதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் தான். நான் இந்த மாரி ஒரு ஆப் கொண்டு வரதுக்கு 18 மாசம் எனக்கே கற்பனை அளவுல போயி அதுக்கு 1008 175 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதுல வேலை பார்த்துருக்காங்க. அப்பா! நான் சொல்ற ஆப்ல. ஒரு ஒரு சில இன்ஜினியருங்களுடைய சம்பளம் ரூ. 10,00,000 மாசம். அந்த தரம் இருந்தா தான் இவங்க தரத்துக்கு எங்களால கொண்டு வர முடியும். அதனால தான் இவ்வளோ செலவு. அப்போ ரோபோ அப்படி இன்னைக்கு எனக்கு வேலைக்கு பற்றாக்குறை இருக்கு. மிக விரைவில் எழுதி வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்தியா. வடகிழக்கு மாநிலங்கள். அந்த மாநிலத்திலேருந்து தான் மேன் பவர் இப்ப வந்துட்டு இருக்கு ஆமா, நமக்கு. மொத்த மேன் பவரும் அங்கேருந்து தான். ஆமா, இங்க இங்க ஏஜென்ட் இருக்காங்க, அங்க ஏஜென்ட் இருக்காங்க. ஆமா. அவங்க மூலமா எனக்கு 100 பேர் வேணும், 1000 பேர் வேணும்னா ஒவ்வொரு கிராமமா போய் போன முறை சொன்னீங்க. ஆமா, சொல்லுதான் ஆமா, ஆமா. வந்துன்னு இருக்கு. இவங்கெல்லாம் மிக விரைவில் இங்கேருந்து அங்கேயே பக்கத்து மாநிலங்களுக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா, யூபி முன்னேறிடுச்சு. ம்ஹ்ம். இப்ப பீகார் சரி. முன்னேற ம். மிகப்பெரிய முன்னேற்றத்த விரைவில் பார்க்க நோக்கி தொடங்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்றீங்க. ஆமா. அந்த ரீஜனே முன்னேறிக்கிட்டு இருக்கு ம். உங்களுக்கு. ஆகையால் அவங்களுடைய வருகை குறையும். நல்லா வருகை முதல்ல குறையும். அப்புறம் இருக்கிறவன், நம்ம ஏன் இங்க திரும்ப வரணும், அங்க வேலை பார்த்துட்டு போவோன்ட்டு அவன் போயிடுவான். ம். அதனால இங்க வந்து முன்னேறிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு ஆண்டவன் அருளால் சிறந்த மாநிலம்னு பதிவு பண்ணியிருக்கேன். அதனால நம்ம அதிகமான ரோபோக்கள் வந்து இந்தியால எங்க அறிமுகம்னு பார்த்தீங்கன்னாக்க, மும்பை, ம். சென்னைல ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி பெங்களூர். சொல்றீங்க? இன்னொன்னு எப்படி அடாப்ட் ஆவாங்க? இப்ப நீங்க சொல்லக்கூடிய சிறு, குறு, நடுத்தர வணிகர்களால எப்படி இந்த விவகாரத்துக்கு தங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியும் நீங்க நம்புறீங்கன்னு கேட்கிறேன். சார் பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கை இருக்காது. ம். பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தா தான் வாழ்க்கையே. முன்னேற்றம்ங்கிறது வேணும்னா பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு முன்னேற்றம் தான் வரும். வாழ்க்கைங்கிறது பிரச்சனைய தீர்த்து தான் அடுத்த படிக்கு கூட்டு ஆமா. போகுது. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதிகமா ஆ முடிதிருத்தும் சலூன் கடைகள். ஆமா. இருந்தது. முடிதிருத்த கடைகள்ல இருந்தது. தமிழர்கள் தான் இருந்தாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சுட்டாங்க. ரொம்ப குறைஞ்சுட்டாங்க. உண்ம. இன்னும் சொல்லப்போனா அத ஒரு ஜாதியா கூட சொல்லிக்கிட்டு இருந்த ம், ம். இந்த காலம் உண்டு. அந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு என்ன பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து தமிழர்கள் வந்து சலூன் வச்சிருக்காங்க. அதனால இருக்கிற எல்லா சலூன்லயும் அதிகமா நீங்க இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிறவங்கள தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சொன்னா புரிய மாட்டேங்குது சார். தலைய இங்க வெட்டுனா இங்க வெட்டி விடுறாய்ங்க. அப்படின்னு சில பேரு புதுசா வந்தவனா இருக்கும். நம்ம ம். அ அவன்கிட்ட போய் நம்ம அரகுறை ஹிந்தியில பேசினோம்னா, அவன் சார் தமிழ்லயே சொல்லுங்கன்னு ஒழுங்கான தமிழ்ல பேசுறான். அந்த மாரி மேபி நீங்க சார் லக்கி பெர்சன் போல. அவங்க நான் போனேன்னா என்கிட்ட நீங்க பேச சொன்னீங்கல்ல மாட்டேங்கிறான். அடாப்ட் ஆறவன்னு சொல்லி, அவங்கெல்லாம் எப்போ இன்னொரு இடத்துக்கு போய் தன் முன்னேற்றத்த வாழ்க்கையே நடத்தி ஆகணும் நிலைமையில இருக்கிறவன் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆவான். அவன் ம். இங்க வந்து தமிழ் கத்துக்கிறான். அ அதனால அவன்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் முன்னேறிக்கிட்டு இருக்கிறதுனால, இங்கேருந்து அங்க தொழில கத்துட்டு போயிடுவான். அங்க திரும்ப போயிறது. வரமாட்டான். ஓ! திரும்ப வரமாட்டான். முன்னேறுச்சுன்னா என்ன ஆகப்போது? அங்கேயும் மக்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் அதிகரிக்க இன்கிரீஸ் போகுது. ஆகும். அவங்களும் நெறைய செலவு பண்ண போறாங்க. இங்க இருக்கிற மாரி சலூன், பார்லர்லாம் அங்கேயும் அதிகரிக்க போகுது. அதனால ம். இவனுடைய தேவை அங்க தேவைப்படும். அவனோட ஊர்கிட்டக்கே வந்துருச்சுன்னா, அவன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவான். இப்போ வருஷத்துக்கு 2 மாசமோ, 1 மாசமோ லீவ்ல தான் போறான். அது கூட அனுப்ப முடியாம, இங்க இருக்கிற முதலாளிகள் நாங்க என்ன சொல்லும்படியா இருக்குன்னாக்க, ம். வந்து இந்த 1 மாசம் கூட நீ போகாத. உனக்கு அந்த 1 மாசத்துக்கு 2 மாசம் சம்பளம் தரேன். ஓ! அப்படின்னு சொல்லி நிறுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா ஆள் இல்ல. அப்படி குடுத்தா கூட அவன் இல்லங்க நான் போய் தான் வரணும்னு போறான். அ போறான். 1 மாசத்துக்கு பதிலா 1 வாரத்துக்காவது போயிட்டு வரேன்ட்டு போறான். ம். அப்போ இவங்கெல்லாம் போனப்புறம், நம்ம தமிழ் மக்களே முடித்திருத்த தொழில செஞ்சுன்னு இருந்தவங்க இல்லாதபோது, யார் விரும்பி முடித்திருத்துற தொழிலுக்கு அனுப்ப போறாங்க? ம். அது விரும்பி செய்ற தொழில்ல ஒண்ணா? சொல்லுங்க. புரியுது. விரும்பி செய்ற தொழில்ல அதுக்கு லீஸ்ட் லெவல் கம்மி ப்ராபபிலிட்டி இருக்குது. லீஸ்ட் பிரிஃபர். ஓகே. கரெக்ட்டா? அப்போ அதுக்கு ஒரு ரோபோ வந்துருச்சு. உங்களுக்கு வேணா வீடியோ அனுப்புறேன். ம்ஹ்ம். என்ன? நீங்க இப்ப வச்சிருக்கிற ஹேரு அந்த ரோபோ முன்னாடி டிசைன் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகே. என்ன மாரி ஹேர் ஸ்டைல் வேணும். அப்படின்னு டிசைன் பண்ணி அந்த ரோபோ ஆப்பரேட்டர் ம். உங்களுக்கு பல டிசைன் காட்டுவாரு.
என்ன இப்படி பண்ணினா என் மூஞ்சி எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, உங்களுக்கு மாடல் கூட ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து காட்டிடுவாரு. ஓகே. என்ன அப்போ ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த ரோபோ வந்து உங்க தலையில ஃபிக்ஸ் ஆகும். வித்தின் மேட்டர் ஆஃப் 2 மினிட்ஸ். ம். ரொம்ப அதிகபட்சம் அத நான் சொல்றது. அவ்வளோ தேவையில்ல. 2 அது மினிட்ஸே அதிகமா? ரொம்ப அதிகம். ஆ. அதுக்குள்ள உங்களோட நியூ ஹேர் ஸ்டைல் ஃபிக்ஸ் ஆகி வந்துருவீங்க. தேவை ஏற்பட்டால் ஸ்கார்சிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அதேதான். தேவை ஏற்பட்டால் எல்லா மாற்றத்தையும் மக்கள் கொண்டு வந்துருவோம். அ ஒரே ஓசோன் லேயர் பரவி நாசமா போயின்ருக்கு. உங்களுக்கு தண்ணிய சேமிங்க, தண்ணிய சேமிங்கன்னு சொல்லின்ருக்கோம். அதுக்கோசரம் தண்ணிய சேமிக்கிறாங்களா? இல்ல. சேமிக்கிறாங்க ரொம்ப கம்மி. கம்மியா சேமிக்கிறாங்க. சேமிக்க வேண்டிய அளவுல சேமிக்கல. ஆனா, அதனால இவங்கலாம் செய்ய மாட்டாங்கன்னு ஆண்டவன் சில பேர் கொண்டு அளவுக்கு அதிகமான அறிவ குடுத்துட்டான். ம்ஹ்ம். அவனுக்கு பேர் தான் சயின்டிஸ்ட். அளவுக்கு அதிகமான நம்மலாம் வியாபாரிகள். அவன் வியாபாரியா மட்டும் இருக்க மாட்டான். கரெக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பல்ப கண்டுபிடிச்சது ஓ! சயின்டிஸ்ட். எடிசன். எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன இப்போ பல்பு உலகம் முழுக்க தயார் பண்ண நிறுவனங்கள் சம்பாதிச்ச அளவு அவர் சம்பாதிச்சிருப்பாரா? வாய்ப்பே இல்ல. நல்லா சம்பாதிச்சாரு வேற விஷயம். இல்லையா? அதனால சயின்டிஸ்ட்டையும் ஆண்டவன் உருவாக்கிடுறான். அதனால வாட்டர் ஸ்கார்சிட்டி நம்ம ஆட்கள் சொன்னா மக்கள் செய்ய மாட்டாங்க உலகம் முழுக்க அப்படின்ட்டு பல அ என்ன சொல்றது? புதிய மெஷின்கள அவங்க உருவாக்கி ம். காற்றில் இருந்த தண்ணிய புரியுது. சில இடங்கள்ல வந்து கூலரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வந்து வெறுமனே இருக்கும். நீ பைப்பே இருக்காது கனெக்ஷனு. ரயில்வே ஸ்டேஷன்லலாம். ஏரு அந்த ஏர்லேருந்து அது குளிர் தண்ணியும் குடுக்கும், சுடு சுடு தண்ணியும் தண்ணியும் இந்த மிஷின்ல. ஆனா ஏர்லேருந்தே குளிர் தண்ணியும், சுடு தண்ணியும் வந்துரல. மிஷின்குள்ளேருந்து தான் புரியுது. மாற்றப்படுது. அந்த மாரி இருக்கு. ஏன் இத கண்டுபிடிச்சான்? வாஷிங் மிஷின கண்டுபிடிச்சான். ம். இனிமேல் ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு சுதந்திரம் குடுத்தாச்சு. அவன் முன்னேறத் தொடங்கிட்டான். அவன் வரமாட்டான் வேலை செய்ய. வீட்ல அடிமை கிடையாது. அப்படின்ன உடனே வெள்ளைக்கார பொம்பளைங்க நான் துவைச்சு போடுறேன்னு தமிழ்நாட்டு பொம்பளைங்களாட்டம் ரெடி கிடையாது. ம்ஹ்ம். அதனால வேற வழியே கிடையாது. என்ன ச ப எந்த சயின்டிஸ்ட்டுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் வேலை செய்யல. அந்த சயின்டிஸ்ட் இவளுக்கு துவைக்கலன்னா என்ன பண்றதுன்னு அவன் துவைக்கிற மிஷின மிஷின கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சான். இது மாரி தான் எல்லா மிஷினும். இதுல நீங்க சொல்றா மாரி அது வந்து பெரிய சிக்கல் உருவாக்காதுப்பா. நாங்க ஈஸியா அடாப்ட் சார் ஆயிப்போம்ப்பான்னு ஒரு சிக்கலும் சொல்றீங்கல்ல. இல்ல, உருவாகாது இல்ல. சார். சொல்லிருக்கீங்கல்ல. மனுஷன் நன்றாக வாழ்வான். இல்ல மக்களோட பயனாளிகளா மக்கள் இருக்கும்போது, நான் சொல்றது வந்து ஒரு முடிதிருத்தத்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னீங்க. மத்தபடி நீங்க ஒரு வணிகர்களும் பயன்படுத்த அது மாரி போறாங்கன்றீங்க. எத்தன விஷயம் இருக்கும். ஆ. சும்மா உதாரணத்துக்கு அத சொன்னேன். இல்ல அதான் வணிகர்கள் பயன்படுத்த போறாங்கல்ல. அப்போ மக்களோட மக்கள் பயனாளிகளா இருக்கும்போது, அது எதுவும் சிக்கல உருவாக்குமான்னு கேட்கிறேன். இன் ஃபியூச்சர்ல. ரிலேஷன்ஷிப் வித் த பீப்பிள் கேட்கிறேன். சார் ரிலேஷன்ஷிப் வித் த பீப்பிள் வந்து முன்ன அளவு இருக்காது. இன்னும் புதிய ஏன்னா கண்டுபிடிப்பு எல்லாமே இணைய இருக்காது. கைபேசியில அடங்கி போச்சு ஆமாம், சார். ஆமாம். நீங்க அன்றாட நடைமுறையில இருக்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்க. ம். பெட்ரோல் பங்க்ல போனா நீங்க ஃபோன யூஸ் பண்ணலாமா? பொதுவா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்ல. போர்டு போட்டிருந்தான். ஆமா. என்ன ஃபயர் ஆயிடும். ஃபோன யூஸே யூஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருந்தான். பயன்படுத்தவே கூடாதுன்னான். வந்து இப்போ நீங்க ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயும் எப்படி பேமெண்ட் பண்றீங்க? ஓகே. ஆன்லைன் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே. பெட்ரோல் பங்க் வந்து ஆபத்தான இடங்கள்ல ஒண்ணு. சேஃப் ஆயிடுச்சா? அதையே விடுங்க. ரொம்ப சார் கோயிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா, பிச்சைக்காரன் ஸ்கேன் வச்சிருக்கான். பே பண்றீங்க. ஸ்கேன் இருக்கியான்னு கேட்குறோம். குடுக்குறோம். ஆ இந்த குருவிக்காரங்க எல்லாம் ஜிபே யூஸ் பண்றாங்க. யுபிஐ. ம். இந்த யுபிஐ இப்போ பல நாடுகள் வாங்குறான் நம்மகிட்டேருந்து. ஓகே. பிரம்மாண்டமான ஆப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பு. நல்ல இந்தியாவுடைய பிளாக் மணிய அளவுக்கு அதிகமா குறைக்கிறதுல, வணிகத்த ஒயிட்ல கொண்டு வரதுனால, இப்போ நம்ம இவ்வளோ குயிக்கா இந்தியா வந்து பொருளாதாரத்தில 4வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்றோமே, ம். அதுக்கு பெரிய வித்திட்டது யுபிஐ ஆப். ஓகே. சரி எனக்கு என்னன்னா, இதுல நீங்க வந்து மற்ற நாடுகள வந்து டிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் வராதா? இப்ப சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொபோட்டிக்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய நாடுகளா இருக்கிறாங்க. அப்ப நீங்க இதுக்காக அவங்கள்ட்ட போய் ஒரு நிக்க வேண்டிய சூழல் வராதா உங்களுக்கு? இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வரும். நம்மகிட்ட ஒண்ணு இல்லன்னா, இன்னொருத்தங்கிட்ட தான் போய் நின்னாகணும். ஓகே. அந்த நிலைமைய வந்து அதிகரிக்காம இருக்கணும்னா, அரசாங்கம் வந்து அதற்குரிய திட்டங்கள வகுக்கணும். ஓகே. அந்த திட்டத்த இப்போதைய மத்திய அரசாங்கம் வகுத்துக் கொண்டே இருக்குது. தொடர்ந்து வகுத்துக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்க சைனால இருந்த நிறுவனங்கள்லாம் இங்க வருது. சைனா கிட்ட இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்
ம். என்ன அப்படின்னாக்க, டெக்னாலஜிய திருடுவான் அப்படிங்கிற ஒரு உலக அளவுல அப்படி ஒரு பேச்சு இருக்கு போனவங்களுக்கெல்லாம் அவங்க மேல. இருக்கு இல்ல. ப்ரூவ் ஆயிருக்கு. ம். ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே. அதனால தான் ஆப்பிள் அங்கேருந்து இந்தியாக்குள்ள வந்தான். ஓ! இப்போ இந்தியால வந்து இந்தியா ஹஸ் பிகம் ஒன் அமாங் த வேர்ல்டு அ பிக்கஸ்ட் மொ மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே. எப்போ? இங்க வெறும் நம்ம ஃபோன் அப்படின்னா சைனாக்காரன் தவிர வேற வழியே கிடையாது. அ இப்போ இந்தியன் கவர்ன்மென்ட் ரிசர்ச் டெவலப்மென்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தனியா மினிஸ்ட்ரி உருவாக்கிட்டாங்க. ம். ஏகப்பட்ட பணத்த ஒதுக்கியிருக்காங்க. பணம் ஓகே, ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஓகே. அதனால தான் உங்களுடைய மகனுக்கு திறமை இருந்ததுன்னா, உங்களுடைய மகன் வந்து எனக்கு திறமை இருக்கு. ஆனா பணம் இல்லையே! இல்லன்னா நான் அத உருவாக்கியிருப்பேன். அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம, அவனுக்கு உருவாக்குறதுக்கு அந்த ஐடியா இருந்தா, கைட் பண்றதுக்கு பல ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஓகே. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு கொண்டு வந்தாரு. வந்தாங்க இல்ல சார் இருக்கு. இருக்கு. தொடர்ந்து இருக்கு. இப்பவும் கான்டாக்ட் பண்றாங்க. அதுல நெறைய பேர் போயிருக்காங்க. என்ன, அதில நேத்து கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேருந்து ஒரு ஹை லெவல் மேடம் ஃபோன் பண்ணாங்க. ம். ஒரு 10 நபர்கள் புதிய பொருட்கள தயார் பண்ணியிருக்காங்க. ம். ஆனா, அவர்களுக்கு விநியோக அனுபவம் இல்ல. எப்படி அந்த பொருள மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு தெரியல. நீங்க வந்து உதவுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஓகே. நெறைய பேர் இருக்காங்கன்னாங்க. நான் சொன்னேன் நெறைய பேர் வேண்டாம். முதல்ல 10 பேர செலக்ட் பண்ணி கூப்பிடுங்க. ம். என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு நாள் தரேன். நான் வந்து அவர்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு, அவங்கள எப்படி இன்றைய வணிகத்த அணுகுறது, இன்றைய விநியோகம் எப்படி செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேர்றதுன்னு ம். ஐடியா குடுக்குறேன். பணமே இல்லன்னா கூட சக்சீட் ஆகக்கூடிய ம். நாடா நம்ம நாட்ல இப்ப பணம் இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு. நம்மகிட்ட ஃபாரின் கரன்சி நெறைய இருக்கு. எஸ். நெறைய இருக்கு. உலகத்துல 2 நாடு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு 2, 3 தான் இருந்தது. அதிகரிச்சிடுச்சு. சைனா மெயினா. சைனா ஏன் 30 வருஷத்துல வளர்ந்தான்னா, கம்யூனிஸ்ட் பாலிசிய கைவிட்டு மாறிட்டான். இன்னும் சில பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, அவன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு. கிடையாது. கேபிட்டலிஸ்ட் கண்டே மாறிடுச்சு. அவன் கேபிட்டலிசம் தான் வந்து மெயினு. கம்யூனிசம்ங்கிறது மக்களுக்கு பேச்சுரிமை குடுக்காது. அது மட்டும் தான் அவன்கிட்ட கம்யூனிசம். வேற ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு பேச்சுரிமையும் கிடையாது, ஓட்டுரிமையும் கிடையாது. அ நான் ஒரு சைனா ஆள சந்திச்சேன். அது அது தனியா இன்னொரு எபிசோட்ல சொல்லலாம்னு சொல்லுங்க நெனச்சா வேற நீங்க. வீடியோல சொல்லுவோம். ம். அருமையான கதை, அருமையான கதை. ஏன் பேச்சுரிமை குடுக்கலன்னு அவன் சொன்னான். ஓகே, ஓகே, அத ஓகே. ஒரு தனி டிபேட்ட தனி நம்ம எபிசோட்ல வச்சுப்போம் நம்ம. பேசுவோம். அதனால தேவைகள் தேவை இருக்கும்போது நம்மகிட்ட இல்லாத பொருள் எவன்கிட்ட இருக்கோ, அது போய் தான் சார் ஆகணும். ம். நம்ம புத்திசாலித்தனம் என்னன்னாக்க, சீக்கிரமா அத கண்டுபிடிக்கணும். எஸ். இந்த மத்திய அரசு கண்டிப்பா அத நோக்கி வேலை நோக்கி செய்யணும். நகரும்ன்றீங்க. நகரும் இல்ல நகர்ந்துட்டாங்க. ஓகே. அதனால தான் புல்லட் ட்ரெயின் பார்க்குறீங்க. சார் புல்லட் ட்ரெயின் வர்றதுனால வந்து என்ன பெனிஃபிட் நெனச்சுட்டு இருக்கீங்க? குரியர் வந்ததுனால என்ன பெனிஃபிட்டோ அது மாரி தான். அதேதான். குறுகிய நேரத்துல நம்ம வேலைய முடிக்கிறோம். நேரா போய் பொருள குடுத்துட்டு இருந்த காலகட்டத்திலேருந்து கூரியர்ல அனுப்பிச்சு வணிகத்த வளர்த்தோம். புல்லட் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு 1 மணி நேரத்தில வரணும்னா, திருநெல்வேலி அல்வா சுட சுட இங்க வந்து சேர்ந்துருதுல்ல 1 மணி நேரத்தில. அதுதான். சார் நெறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப குறிப்பா நீங்க முடிச்சதுனால அடுத்த எபிசோடுக்கான ஒரு தொடக்கத்த நான் இப்பயே சொல்லிர்றேன். நேயர்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்லிர்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா, நீங்க புல்லட் ட்ரெயின்ல முடிச்சதுனால, மெட்ரோ ட்ரெயினுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து எல்லா நகரங்கள்லயும் மாறிட்டு இருக்குது. அதுல குறிப்பா சென்னை மெட்ரோ வந்து ஒரு வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பெங்களூர் மெட்ரோ. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல உங்க மூலமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மற்றும் ஒரு திரைக்கடல் ஊடையும் திரவையும் திரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.